இருக்கக்கூடாதுன்னு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சட்டத்தை மதிக்கல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த மசோதாக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டு வந்தார். அதனை எதிர்த்தும் ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயலை கண்டித்தும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு சார்பில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்குகளில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். அதில் 10 மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவியின் நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகிறது என்றும் மேலும் இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்டமாகி நடைமுறைக்கு வருவதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர் சட்ட போராட்டத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளையும் நிலைநாட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஆளுநருக்கு எதிரான இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி அவர்கள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களோடு இணைந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். இங்க ஒரு கவர்னர் ரவின்னு உட்கார்ந்துகிட்டு நம்ம இயற்ற சட்டம் தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக போடப்படுற சட்டத்தை எல்லாம் தள்ளுபடி பண்றது, காலதாமதம் பண்றது, அடாவடி பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்தியாவிலேயே பெரிய கோர்ட்டு உச்ச நீதிமன்றம், அந்த கோர்ட்டுக்கு தளபதி வழக்கு போட்டு இவர் கடிவாளம் போடுங்க, சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாரு, ஜனநாயகத்தை மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்குல நீதிபதிகள் மிகச்சிறந்த தீர்ப்பு, கவர்னர் செஞ்சது முறையற்றது, நியாயமற்றது, அவர் இது மாதிரி சட்டத்துக்கு புறம்பா போகக்கூடாது அப்படின்னு வழிமுறையை கொடுத்திருக்காரு. அந்த வழிமுறைகள் அந்த தீர்ப்புல இந்தியா முழுமைக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு அது பொருந்தும் ஒரு பெரிய விடிவாளம் ஏற்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் திமுகவில் இருந்து நாங்க உங்களுக்கு எல்லாம் இனிப்பு கொடுத்து மக்களுடைய தீர்ப்பு, இது மக்களுக்கு பலனடிக்கிற தீர்ப்பு, அதனால இந்த இனிப்பு கொடுக்கும். மேலும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி விலக வேண்டும் என்றும் எம்பி, பொதுமக்கள் என பலரும் கோஷங்களை எழுப்பினர். वापस करे